ஸோ ஆக்சுவலாக கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து வேறு மாதிரி தான் வரப்போகிறாரு. சாலிடாக வந்து இந்த படத்தோட அஃபிஷியல் லுக் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தெளிவாகவே புரிய போகுது. இந்த படம் முழுக்க முழுக்க மணிரத்னம் சார் இயக்கத்தில் இது வரைக்கும் வெளியில் வந்த எந்த ஒரு படத்தோட சாயலும் எந்த ஒரு படத்தோட அந்த மேக்கிங்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து குத்துப்பாட்டு இருக்குது, இந்த படத்தில் வந்து அதிரடி சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குது. சாலிடாக இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு கலரு, இந்த மாதிரி ஒரு மேக்கிங்லாம் வந்து மணிரத்னம் சார் டச்சே பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு வேலையெல்லாம் வந்து அவசியமற்றது அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாப்புல. ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு தான் தேவை அப்படிங்கிறத இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாப்புல. சாலிடாக இந்த படம் முழுக்க முழுக்க செம சர்ப்ரைஸ் உள்ள ஒரு திரைப்படமாக இருக்க போகுது. கமல் சாரை இது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட படத்தில் பலவிதமான கெட்டப்பில் நாம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து மனுஷன் வேறு மாதிரி தான் இருக்க போகிறாரு அப்படின்னு வந்து கிடைச்ச தகவல்கள்லாம் சொல்லுது. சாலிடாக இப்போ அஃபிஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அதிருபுதிரியான ஒரு நியூஸ் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து விலகிட்டாப்புல டேட் இஷ்யூனால. ஸோ இப்போ இவருக்கு பதிலாக வந்து அசோக் செல்வன் அப்படிங்கிற இந்த நடிகர் வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் சம்பந்தமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு மணிரத்னம் சார். ஸோ கிட்டத்தட்ட இவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கமல் சாரும் இந்த ஷெட்யூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கமல் சார் மட்டும்தான் இந்த ஷெட்யூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியுது நீங்கள் யாரை கேட்க வரீங்கன்னு. ஸோ சிலம்பரசன் அவர்களும் இந்த ஷெட்யூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாலிடாக வந்து சிலம்பரசன் அவர்களுக்காண்டியே இந்த படத்தோட ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக வந்து கமல் சார் வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 3 பேரும் சம்பந்தமான ஆக்ஷன் சீக்வன்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் சம்பந்தமான முக்கிய காட்சிகள் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் மணிரத்னம் சார் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஷெட்யூலில் பர்டிகுலராக வந்து கிட்டத்தட்ட வந்து 100க்கு அதிகமான ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ சாலிடாக வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் கூட இந்த படத்தோட ஒர்க் பாண்டிச்சேரியில் போயிட்டுருக்குங்க. எந்த இடத்துல போயிட்டுருக்கு தெரியுமா? ஏர்போர்ட்டில், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இந்த படத்தோட ஷூட் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது? இது ஒரு கேங்ஸ்டர் படமா இல்லை ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போவே வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவியாக தான் ஆரம்பித்தாங்க. பட் வந்து நாட்கள் போக போக ஆர்டிஸ்டோட டேட் கிளாஸ் ஆக ஆக ஒரு சில பேர் வந்து இந்த படத்தில் வந்து புதுசாக ஜாயின் பண்ண, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரிப்டே வந்து இப்போ வந்து மாற்றிட்டாரு மணி சார். ஸோ இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி மணி சார் கையில் இருந்த ஸ்கிரிப்ட் வேற, இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் கையில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வேற. சாலிடாக இந்த படம் வந்து கேங்ஸ்டர் வித் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஒரு ட்ராமா மூவிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் உண்மையிலே வந்து கமல் சாருக்கு வந்து கைவந்த கலை. ஆனால் மணிரத்னம் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படம்லாம் எடுத்து பழக்கமே கிடையாது. ஸோ ரொம்ப சட்டிலான ஒரு ட்ராமா மூவி தான் இவர் வந்து எடுப்பார். பட் ஆனால் மாஸாக இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க வைலன்ஸ் அதிகம் உள்ள ஒரு படம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து ஏன் இப்போ இவர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தெளிவாகவே புரியும். ஆனால் ஒன்று, இந்த படத்தில் வந்து சிலம்பரசனும் சரி அசோக் செல்வனும் சரி உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களாக இருப்பாங்க இந்த படத்தில். ஏன்னா அசோக் செல்வன் எதுக்கையா வந்து இப்போ இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணார், இவர் தான் நல்லபடியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவரோட படங்கள் வந்து மார்க்கெட்லேயும் நல்ல பிஸ்னஸ் ஆகுது, மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு கிடைக்கிது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரோட கெரியரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மணிரத்னம் சார் வந்து அசோக் செல்வனை இந்த படத்தில் கமிட் பண்ணாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து இது சம்மந்தமாக வந்து சோசியல் மீடியாவில் போஸ்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா, அசோக் செல்வனுக்கு ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு டேலண்டான ஒரு ஆக்டர், ஸோ எனக்கு வந்து எல்லா விதமான
கேரக்டரும் என்னால் வந்து பண்ண முடியும். சாலிடாக வந்து நான் இப்போ வளர்ந்து வரும் ஒரு ஆக்டர் தான். பட் ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலை நான் இந்த சினிமாவில் கண்டிப்பாக காட்டியே ஆகணும். ஸோ அப்போ தான் பெரிய பெரிய படங்களோட வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அசோக் செல்வனோட எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த எண்ணத்தின் படி தான் இப்போ அசோக் செல்வன் வந்து தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் இது தாங்க உண்மையான ஒரு ரீசன் இவர் இந்த படத்தில் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இந்த படத்தோட அதிரடி சண்டை காட்சிகள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட கமர்ஷியல் சாங்ஸ் ஒன்று ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த படத்தோட என்ட்ரோ சாங். ஸோ இந்த பாட்டில் வந்து திரிஷா இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து திரிஷா தான் வந்து சிலம்பரசனுக்கு பேரா பண்ணுறாங்க. இதை நல்லா மைண்டில் வச்சிங்க. பட் இந்த பாட்டு வந்து பர்டிகுலராக வந்து திரிஷா சிலம்பரசன் இவங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு பாட்டா இல்லை வந்து திரிஷா இவங்க மட்டும் சோலோவாக ஒர்க் பண்ண ஒரு பாட்டான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சிலம்பரசன் அவர்கள் கெரியரில் உண்மையிலே வந்து மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து உருவெடுக்க போகுது. இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் இவரோட கெரியர் குரோத்தே வந்து வேற லெவலில் தான் வரப்போகுது. ஏன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து கமல் சாருக்கு எந்த அளவுக்கு மணி சார் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரோ அதே அளவுக்கு சிலம்பரசனுக்கும் இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிலம்பரசனோட கேரக்டர் கண்டிப்பாக வந்து ட்ராவல் ஆகும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து கேமியோ ரோல் பண்ணுற ஒரு ரோலில் இவர் வரவே கூடாதுன்னு வந்து கமல் சார் வந்து திட்டவட்டமாக மணிரத்னம் சார்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் ஸ்கிரிப்டை வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் ஷெட்யூல் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமல் சாரும் மணிரத்னம் சாரும் சிலம்பரசன் அப்புறம் வந்து அசோக் செல்வன் இவங்க 4 பேருமே வந்து சென்னை வரப்போகிறாங்க. ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் சென்னையில் இந்த படம் சம்பந்தமான முக்கியமான சில காட்சிகளை வந்து எடுக்க போகிறாங்க. சாலிடாக சொல்லப்போனால் இது இந்த சென்னை ஷெட்யூல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 4வது ஷெட்யூல். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பாண்டிச்சேரி ஷெட்யூலோட சேர்த்து 3 ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 2 ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சாலிடாக இந்த படத்தோட 4வது ஷெட்யூல் சென்னையில் தான் ஆரம்பமாகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம்னா தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துருச்சு. சாலிடாக ரிசல்ட்டும் இந்நேரம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னையில் இனிமேட்டு வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்பட போகிறதில்ல. ஸோ சாலிடாக இந்த ஷெட்யூல் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எனிவே ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.